நீங்க தண்ணி கட்சியே நிக்கிறீங்க, யாரு உதவி இல்லைன்னு சொல்றீங்க. அது மாதிரி நாங்க செய்யறோம், எங்களுக்கு என்ன உதவியோ அதை செய்யுங்க. கூட்டமா வராங்க, எம்எல்ஏக்கு நிக்கிறாங்க, அப்புறம் யாருன்னே தெரிய மாட்டேங்குது, எங்கதான் இருக்காங்கன்னு குறை கேக்குறாங்க. ஒரு 50 ஆண்டு காலமா இல்ல. ஓட்டு வாங்க வருவாங்க, முடிஞ்ச உடனே நன்றி சொல்லத்துக்கு போவாங்க. அப்புறங்க திமுக அதிமுக வேலை இல்லை, அப்புறம் உங்கள்ட்ட தான் வந்துருவீங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. தமிழன் வீர தமிழன் தலைமை தாங்கும் ஒருவன் துயரம் நேர்ந்த இடத்தில் தோழன் தோள் கொடுப்பான், அனலை போல இருப்பான், அடிமை விலகை உடைப்பான், தன்னிழலை கூட மிதித்தால் நெற்றி கண் திறப்பான். தமிழன் வீர தமிழன் தலைமை தாங்கும் ஒருவன் துயரம் நேர்ந்த இடத்தில் தோழன் தோள் கொடுப்பான், அனலை போல இருப்பான், அடிமை. நீங்க இருக்கிற பகுதியில அடிப்படை வசதி என்ன குறை இருக்கு? எனக்கு வயசு 58 ஆகுது. இது வரைக்கும் இந்த ஊர்லயும் சரி வெளியூர்லயும் சரி இந்த கேள்வி யாரும் கேட்டதில்லை. என் பக்கத்துல இருந்து ஒரு போட்டோ எடுத்து உங்க நம்பர் மட்டும் எனக்கு அதுல இருக்க அந்த பேப்பர்ல இருக்குங்க. ரைட்டுங்க. வெற்றி வாய்ப்புக்கு உங்களுக்கு வாய்ப்பு உண்டுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ஸ்டிக்கர்ல நல்லா ஜோரா இருக்கு பார்த்தேன் நானு. கண்டிப்பா இத மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா வாய்ப்பு உண்டு. சரி, ரொம்ப நன்றிங்க. ரோடு கிடக்குது, பாம்புல திடீர்னு மோடு பள்ளத்துல உயிரும். இந்த பாலம் மாட்டி கொடுத்துருக்காங்க. இப்ப நான் வந்து எந்த கட்சியும் கிடையாது, எந்த ஜாதியும் கிடையாது, தனிச்சு நிக்கிறேன். பொதுமக்கள்ல ஒரு ஆள். மக்கள்ல ஒரு ஆளு. நான் ஏன் தெரியுமா வந்தேன்? நீங்க உங்களுடைய கோவத்தை வந்து இப்படி கத்தி காமிக்கிறீங்க. என் கோவத்தை வந்து நான் எலெக்ஷன்ல நின்று காமிக்கிறேன். வர எலெக்ஷன்ல சுயேட்சை வேட்பாளராக நிக்கிறேன். நம்ம தொகுதியில் ஒரு மாற்றம் வேணுங்கிறதுக்காக. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நீங்க சொல்றீங்களா? இப்ப இருக்கிற எம்எல்ஏ ஆகட்டும், இல்ல இதுக்கு முன்னாடி எம்எல்ஏ ஆகட்டும், வருஷத்துல 2 தடவையாச்சும் பொதுமக்கள் நம்மளை சந்திச்சு உங்களுக்கு என்ன குறை, என்ன தேவை இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கறாங்க. யாருமே கேட்டதில்லை. இப்ப என்னோட நோக்கம் வந்து என்னன்னா, மக்களோட மக்களா ஒரு எம்எல்ஏ இருக்கணும். அவங்களால முடிஞ்ச அடிப்படை வசதியை செஞ்சு கொடுக்கணும். இது மட்டும் தான் என் நோக்கம். வேற பணம் சம்பாதிக்கிறதோ இல்ல பதவி ஆசைக்காவோ நான் வரல. கண்டிப்பா நம்ம சொல்ல வேண்டாம், செயல்ல காமிப்போம். ஓகேவா? சரி, ஓகே. நீங்க இருக்கிற பகுதியில ஏதாவது அடிப்படை வசதி குறையா இருக்கா? என்ன பஸ் ஸ்டாண்ட்ல கம்பி தெரியுது? பாலமும் அதே கண்டிஷன் தானே இருக்கு. சரி, இப்போ நம்ம இத்தனை வருஷம் ஜெயிச்சு போயிருக்காங்களா எம்எல்ஏ? இப்ப இருக்கிற எம்எல்ஏ இருக்கட்டும், இல்ல இதுக்கு முன்னாடி இருக்க எம்எல்ஏ வந்தாங்க, சொன்னோம் பண்ணல. மக்களோட மக்களா ஒரு எம்எல்ஏ இருக்கிற மாதிரி எங்க ஏதாவது இஷ்யூனா நீங்க உங்க போன்ல இருந்து கூப்பிட்டு எம்எல்ஏ டைரக்டா சொல்ற அளவுக்கு ஒரு எம்எல்ஏ இருந்தா நல்லா இருக்கும். அதுக்காக தான் எல்லா கட்சிகளையும் எல்லா ஜாதிகளையும் தாண்டி தனியும் ஒரு ஆளா நம்ம தொகுதிக்காக போராடுறோம். ஜெயிச்சு போற எம்எல்ஏ எல்லாம் மக்களை சந்திக்கிறதுக்கு வரதே இல்லை. மக்களை சந்திச்சு என்ன குறைன்னு கேட்கறதுக்கு வராங்களா எம்எல்ஏக்கள்? இப்ப இருக்கிறவர் ஆகட்டும், இல்ல இதுக்கு முன்னாடி இந்த எம்எல்ஏ ஆகட்டும், வருஷத்துல 2 தடவை வந்து மக்களை சந்திச்சு குறை கேட்கறாங்களா? கேட்டிருக்காங்க. ஒரு 50 ஆண்டு காலமா இல்ல. ஓட்டு வாங்க வருவாங்க, முடிஞ்ச உடனே நன்றி சொல்லத்துக்கு போவாங்க. இதுதான் நடக்குது. எம்எல்ஏ தேடி மக்கள் போகக்கூடாது, மக்களை தேடி எம்எல்ஏ வரும். என்னோட சிந்தனை, என்னோட நோக்கம் இது மட்டும் தாங்க. கடவுள் பொதுவா வேற எந்த நோக்கமும் கிடையாது. நல்லாதான் இருக்குது. உங்களோட சப்போர்ட் எனக்கு கிடைக்குமா? நீங்க எலெக்ஷன் நின்னீங்கன்னா எங்க ஓட்டு உங்களுக்கு. ரொம்ப நன்றி. அதுதான் நான் கேட்டேன். ஒரு மாற்றம் 2026ல கண்டிப்பா வருங்க. இங்க இருக்கிற பகுதியில என்னப்பா அடிப்படை வசதி குறையா இருக்கு? காவிரி பைப் தண்ணி எப்பவுமே வரும், 24 ஹவர்ஸ் வந்துட்டு இருக்கும். அது ஒரு 1 இயரா பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. ரோட்டு ஓட்டலக்கா அதெல்லாம் ஒழுங்கா தண்ணி ஓட்டலாம், சாக்கடை மாதிரி ஆயிடுச்சு. சரிப்பா, இப்போ நம்ம தொகுதியில ஜெயிச்சு போயிருக்காங்களா எம்எல்ஏ? அது இப்ப இருக்கிற எம்எல்ஏ ஆகட்டும், இல்ல இதுக்கு முன்னாடி இருக்கிற எம்எல்ஏ ஆகட்டும், அவங்க ஜெயிச்சு போனதோட மக்களை சந்திக்கிறதுக்கு வராங்களா? இல்ல, அந்த மாதிரிலாம் அதிகமாக சொல்லுங்க. எங்க வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும், தள்ளிப்பட நாங்க எதிர்பார்க்கலாம். எங்க ஊர் நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், முன்னேற்றம் அதிகமா வேணும்னு நாங்க எதிர்பார்க்கறோம். அதுதான் கோரிக்கை வைக்கிறேன். அதுக்குதான் நான் வந்திருக்கேன். பணம் சம்பாதிக்கிறதுக்காகவோ இல்ல பதவிக்காகவோ இல்ல, மக்களுக்காக முழுக்க வந்திருக்கேன். உங்களால என்ன சப்போர்ட் செய்ய முடியுமா? கண்டிப்பா பண்ணுவோம். சரி, ஓகே. 100% பண்ணுவோம். சரி, ஓகே. ரொம்ப நன்றி. உங்களுக்கு தெரிஞ்சு உங்க ஊர்ல நீங்க இருக்கிற பகுதியில அடிப்படை வசதி ஏதாவது குறை இருக்கா? இல்லைன்னா தண்ணி வசதி, இந்த மாதிரி ட்ரெயினேஜ் போடாம இருக்கு, ரோடு போடாம இருக்கு. சரி, இப்ப நம்ம இத்தனை ஆண்டு காலம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச எம்எல்ஏக்கள், அது இப்ப இருக்கிற எம்எல்ஏ ஆகட்டும், இல்ல இதுக்கு முன்னாடி இருக்கிற எம்எல்ஏ ஆகட்டும், ஜெயிச்சு போனதுக்கு அப்புறம் நம்மள சந்திச்சு ஒரு 5 வருஷம் இருக்காங்கல்ல, அந்த 5 வருஷத்துல நம்மள வந்து சந்திச்சு என்ன குறை இருக்கு, என்ன பண்றீங்கன்னு கேட்கறதுக்கு வராங்களா? கடமைக்குன்னு கட்டுறாங்க, அது தண்ணி பொறுத்த ஒண்ணும் கிடையாது. எல்லாமே அப்படியே எல்லாமே அப்படியே கிடைக்கும். சரிப்பா, இப்போ மக்களோட மக்களா இருந்து ஒரு அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு எம்எல்ஏ நிக்கிறாப்புலன்னா நீங்க எல்லாரும் ஓட்டு போட்டு கண்டிப்பா ஓட்டு. சரி, ஓகே. நம்பிக்கையை காப்பாத்துவேன். கண்டிப்பா செய்வோம். கூட சப்போர்ட் பண்ணுவேன். அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஓட்டு வாங்குறதுக்காக நம்மளுடைய கஷ்டத்தை பயன்படுத்துவாங்க. சரியா? நம்மளோட வலி வேதனை அவங்களுக்கு தெரியாது. அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னா அவங்க யாரும் நம்ம யாரும் 5 வருஷம் திரும்ப 5 வருஷம் கழிச்சு நம்மள்ட்ட வருவாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் மாத்தணுங்கிறதுக்காக தான் நான் ஒரு சுயேட்சை எம்எல்ஏவாவே வரேன். மக்களுக்காக ஒரே ஒரு குறிக்கோள் தான், மக்களோட மக்களா இருந்து இந்த அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கணும். அது மட்டும் தான் என் நோக்கம். இத்தனை ஆண்டு காலம் நம்ம யார் யாரோ நம்பி ஓட்டு போட்டோம்.
உண்மைதானே? இந்த ஒரு தடவை நம்புங்க இந்த மக்களுக்காக. கண்டிப்பா எங்களால முடிஞ்ச என்ன ஆதரவோ அதை கண்டிப்பா நான் உங்களுக்கு தருவேன். சரி, 100% தருவேன். ரொம்ப சந்தோஷம். நீங்க இருக்கிற பகுதியில என்ன அடிப்படை வசதி குறையா இருக்கு? ஸ்கூல்ல நிறைய பிரச்சனை, கேட்டு போட்டு கொடுக்கணும், மண் அடிக்கணும். பிள்ளைங்க வரும்போது எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது. நம்ம இது வரைக்கும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கோம்ல எம்எல்ஏக்கள், வந்ததும் இல்ல பார்த்ததும் இல்ல எங்க ஊருக்கு எதுவும் செஞ்சதும் இல்ல. யாரே கிடையாது. நீங்க சொல்றீங்களா கொஞ்சம், நான் அவங்களெல்லாம் பார்த்தது கிடையாது. ஆனா வராங்க, ஓட்டு போடுறோமா, கூட்டமா வராங்க, எம்எல்ஏக்கு வராங்க, எம்எல்ஏக்கு நிக்கிறாங்க. அப்புறம் யாருன்னே தெரிய மாட்டேங்குது, எங்கதான் இருக்காங்கன்னு தெரியல. இப்ப இதெல்லாம் மாத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் நான் வந்திருக்கேன். இந்த அடிப்படை வசதியா செஞ்சு கொடுக்கணும், மக்களோட மக்களா ஒரு எம்எல்ஏ இருக்கணும். ரைட்டுங்களா? நான் தனிச்சு வர்றது மக்களுக்காக. இப்போ என்ன நம்பி நீங்க ஓட்டு போடுவீங்களா இல்ல கட்சி ஜாதி பார்த்து தான் ஓட்டு போடுவீங்களா? நீங்க நம்பிக்கையா செய்யறேன்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஓட்டு போடுறேன். நீங்க என்னையும் நம்பாம திரும்பவும் அந்த கட்சிகளை பார்த்து ஓட்டு போட்டீங்கன்னா எதுவுமே மாறாது. இத்தனை வருஷமா நம்ம கட்சி பார்த்து ஓட்டு போட்டதெல்லாம் போதும், இத்தனை வருஷமா ஜாதி பார்த்து ஓட்டு போட்டதெல்லாம் போதும். இதுக்கு மேலேயாவது நிக்கிற ஆட்கள் நீங்க எனக்கே ஓட்டு போடனோட கவலை இல்லை. ஆனா ஒரு விஷயம், இந்த கட்சி பார்த்து ஜாதி பார்த்து ஓட்டு போடாம யார் நல்லது செய்வா அவங்களுக்கு ஓட்டு போட்டோம்னா நம்ம அந்த கஷ்டம் அனுபவிக்க மாட்டோம். என்ன நம்புறீங்களா? நீங்க நம்புறோம் தம்பி, நாங்க நம்பி போடுறோம். நாங்களும் 10 பேர் எங்க தெரு பூரா சொல்றோம். எங்க பார்த்தாலும் ரோடு டேமேஜ். ரெண்டாவது அப்படியே ரோடு போட்டா கூட 20 வருஷத்துக்கு மேல இந்த ரோடு இங்க இருக்கிறது இல்லை. அது எதுக்கு செய்யறாங்க தெரியல. கிடக்கு பாரு, அது போலையும் சேருமா, ரொம்ப சகதியா இருக்கு. செஞ்சு தராங்கிறாங்க, ஆனா செய்யவில்லை. மாத்துன்ற நீங்க நல்ல முறையில நீங்க வரணும். நீங்க கண்டிப்பா செஞ்சீங்கன்னு வச்சீங்க, அப்புறங்க திமுக அதிமுக வேலை இல்லை, அப்புறம் உங்கள்ட்ட தான் வந்துருவீங்க. ஆமா, வந்துருவீங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த நம்பிக்கையை காப்பாத்துவோம். கண்டிப்பா நம்ம வரோம். சரியா? தண்ணியில ஓடுறா குந்த இடம் இல்ல, அதுல மழைக்காலம் வந்துச்சுன்னா அம்மா தண்ணி வீட்டுக்குள்ள நீச்சல் அடிக்கிறா. அது ஒரு வழி பண்ண மாட்டேங்கிறாங்க. யார் ஜெயிச்சு எங்களுக்கு என்ன பண்ண போறாங்க? அவங்கவுங்க முன்னேறதுக்கு தான் அவங்கவுங்க பாக்குறாங்க. ஏழை மக்களை பாக்க போறாங்களா? ராத்திரி திங்க சோறு இல்ல, எங்க படி போடுவாங்களா? இத்தனை ஆண்டு காலம் நம்ம ஓட்டு போட்டவங்க நம்மள ஏமாத்திட்டு தான் இருந்தாங்க. ஆமா சார், சரியா? ஆமா இத்தனை வருஷம் ஏமாந்தவங்க. ஆமா. இந்த ஒரு தடவை மக்களுக்காக நான் நிக்கிறேன். இந்த கட்சியும் இல்லாம எந்த ஜாதி இல்லாம தனி ஒரு ஆளா நிக்கிறேமா. சரி, உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க. எங்களுக்கு என்ன உதவி கேக்குறோமோ அந்த உதவி நீங்க செய்யுங்க சார். எங்களுக்கு சத்தியம் பண்ணுங்க சார், நாங்க 1500 ஓட்டு உங்களுக்கு போடுறோம். கண்டிப்பா நான் செய்யறேன். சரியா? நாங்க ஜெயிக்க வைக்கிறோம் சார். எங்களுக்கு இந்த ரோடு, இந்த பாலம், நாங்க குந்த இடத்த மட்டும் எங்க சொத்து சொக்க எதுவுமே நீங்க செய்ய வேணாம். சரி, திங்கிற அந்த ரேஷன் அரிசி, அந்த அரிசி நல்ல முறையில கொடுத்தா போதும். சரி, நீங்க மாறணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நாங்க மாறுறோம் சார். நீங்க தண்ணி கட்சியா நிக்கிறீங்க, யாரு உதவி இல்லைன்னு சொல்றீங்க. அது மாதிரி நாங்க செய்யறோம். எங்களுக்கு என்ன உதவியோ அதை செய்யுங்க. ரொம்ப நன்றி.